செஷன் வந்து போகும். நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, இந்த எபெக்ஸோரா பிசினஸ் பத்தி அதுல வீக்கை நாங்க பிளான் பண்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க இந்த கோர்ஸை வந்து நாங்க பார்த்துட்டு போவோம். பாசிட்டிவ் மைண்ட் செட் வில் கிவ் யூ அ பாசிட்டிவ் லைஃப். ஸோ நாங்க எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லாட்டி எங்களோட லைஃப்ல நாங்க அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுனாலும் எங்களோட மைண்டை வந்து நாங்க பாசிட்டிவா வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நாங்க நிறைய நெகட்டிவ் தாட்ஸை வச்சுட்டு எங்களுக்கு இது சரி வராது, ஸோ நாங்க இதை செஞ்சா எப்படியுமே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நாங்க நெகட்டிவ் தாட்ஸோடய ஸ்டார்ட் பண்ணா அது கண்டிப்பா எங்களை வந்து அது சக்சஸ் அடைய முடியாது. ஸோ நாங்க வந்து எப்ப எங்களையே நாங்க பிளஸ் பாயிண்டா, ஸோ எங்களையால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளசண்டா பிளஸ் பாயிண்டா நாங்க நினைக்கிறோமோ, ஸோ எங்களோட மைண்ட் செட்டை வந்து நாங்க எப்போ பாசிட்டிவா நாங்க வைக்கிறோமோ அப்பதான் எந்த பிசினஸ்லயுமே வந்து லைஃப்ல எந்த விஷயத்துலயும் வந்து எங்களுக்கு முன்னுக்கு போக முடியும். ஸோ நீங்களும் சரி, உங்களோட டீம் மெம்பர்ஸும் சரி, இதுல ஜாயின் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே இந்த பிசினஸ் தான் நீங்க நினைக்கலாம். ஒவ்வொரு வீக்லயும் வந்து இன்கம் எடுக்க போகக்குள்ள நிறைய கேர்ள்ஸ் எங்களோட டீம்ல நினைக்கிறேன் 300+ கேர்ள்ஸ் வந்து இன்கம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த மைண்ட் செட்ல வந்து இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க, ஸோ எங்களையால இயலும் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து இன்னைக்கே நிரூபிச்சு காட்டிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா உங்களுக்கும் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு இயலும். ஓகே, நாங்க பார்ப்போம். எபிக்ஸோரால நாங்க ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நாங்க கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் ஆன உடனே எங்களுக்கு வந்து 7 ஷாப்ஸ் வந்து தருவாங்க. அதுல நாங்க ஒன்னாவது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ் பண்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணணும், எங்களோட ப்ராடக்ட் நாங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து விற்கணும். ஸோ அந்த மாதிரி சேல் பண்ணி அதுல வர பாயிண்ட்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணி எங்களோட ஷாப்பை வந்து நாங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது எங்களுக்கு வந்து 35க்கு மேல் வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை நாங்க ஒவ்வொன்றும் சேல் பண்ண அதுல ப்ரைஸ் பொறுத்து எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்க எங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணி 250 பாயிண்ட்ஸை வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு வேணும். ஸோ ஒரு நியூ ஜாயினர் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட லீடர் வந்து ஸோ இந்த மாதிரி பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. அது வந்து ஜூம் செஷனா இருக்கட்டும், இல்லாட்டி பர்சனல் கைடன்ஸ்ல. அப்ப நீங்க வந்து அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துள்ளுக்கு வந்து தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்க 1 டேல நீங்க ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு அது ஈஸியான மெத்தட், உங்களுக்கு என்ன மாதிரி அதை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வீக்குக்கு இல்லாட்டி 2 வீக்குக்கு மாதிரி உங்களுக்கு டைம் எடுத்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நம்பிக்கையா சஜஸ்ட் பண்ணி ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் வந்து ஷெடியூல் பண்ணி ஸோ இன்னைக்கு நான் இந்த மாதிரி சேல் பண்ணுவேன், இந்த வீக்குக்கு இவ்வளவு பாயிண்ட் சேல் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி உங்களோட 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண இயலும். ஸோ 250 பாயிண்ட்ஸ் சேல்ஸ் வந்து எபிக்ஸோரால வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேசிக்கை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அதாவது இந்த 250 பாயிண்ட் சேல்ஸ் பண்றது. ஸோ அது எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, இந்த 250 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னது போல எங்களுக்கு வந்து 1 வீக்லயோ அப்படி இல்லாட்டி வந்து 1 மந்த் உள்ளுக்கையோ எங்களுக்கு எங்களுக்கு எப்படி ஏழுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேல் பண்றதுக்கு ஏழும். ஸோ மண்டேல இருந்து நாங்க வந்து சாட்டர்டே உள்ளுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம் 6 டேஸ். ஸோ நீங்க வந்து மண்டே ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும், டியூஸ்டே அப்படின்னு நீங்க செப்பரேட்டா வந்து 50 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீக்லயும் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் வீக்குக்கு 50 பாயிண்ட்ஸ், செகண்ட் வீக்குக்கு 50 பாயிண்ட்ஸ் சொல்லி ஸோ அப்படி பிரிச்சு உங்களுக்கு வந்து இந்த 250 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இயலும். ஸோ நாங்க இப்படி வந்து பிரிச்சு ஒர்க் பண்ண பொருட்கள் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதாவது உங்களோட அடுத்தடுத்த ஷாப்ஸையும் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. So, உங்களுக்கு தெரியும் எபெக்ஸோரால் வந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், அதாவது இப்போ ஃப்ரைடே நாங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணாலும் ஃபாஸ்ட் மூவிங் இந்த ப்ராடக்ட்ஸ் 5லே வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு இது மூலியமா உங்களோட 250 பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணலும் ஈஸியா.
ஸோ நீங்க ஒரு விஷுவல் எடுத்து யூஸ் பண்ணாலும் அதுல நிறைய இன்ஸ்டன்ட் வந்து ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ 35க்கு மேல் வகையான ப்ராப்ளம்க்கு வந்து இது நிறைய சொல்யூஷன் தருது. அதே மாதிரி இன்கிரிமில்க்கும் தான். இன்கிரிமில்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துல ஆர்டர்ஸ்லயும் வந்து இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட் தான் இன்கிரிமில்க்கும் ரிஷியோடும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். ஸோ இந்த ப்ரைஸும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். சோப் ஆயிக்கட்டும், ஆயில் இன்கிரிமில்க் ஆயிக்கட்டும். ஸோ நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கணும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஈஸியா கூட 250 பாயிண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு இயலும். ஓகே, இப்போ நாங்கள் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்களோட ப்ராடக்ட் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அதை வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து சேல் பண்ணிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிரிச்சு சேல் பண்ணிடலாம், வீக்குக்கு மந்த்லிக்கு அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீக்கும் வந்து நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீக் சேலஞ்சா வந்து எங்களுக்கு விஷுவல் வந்து தந்திக்கிறாங்க. ஸோ இந்த விஷுவல் சேலஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீக்குக்கு, அதாவது இந்த 6 டேஸ்க்கு மண்டே டு சாட்டர்டே நாங்க வந்து 12 விஷுவல் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கணும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷுவலுக்கு எங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் வருது. நாங்க 12 விஷுவல் சேல் பண்றதுனால 108 பாயிண்ட்ஸும் அதோட எங்களுக்கு லாபம் வந்து 3000 லாபமும் கிடைக்குது. ஸோ இந்த விஷுவல வந்து உங்களுக்கு ஈஸியா நான் நினைக்கிறேன் சேல் பண்ணிடும். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல எபிக்ஸோரால பெஸ்டான ஒரு ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு விஷுவல் செல்லும். ஸோ உங்களுக்கு வந்து திங்ஸ் ரிசீவ் பிக்ஸ் போட்டாலும் விஷுவல் இல்லாத ஆர்டர்ஸ் இருக்காது. கட்டாயமா வந்து வீட்டுல ஈர்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதாவது இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கட உடம்புல நடக்கிற வந்து ஒவ்வொரு ஆஹ் பிரச்சனைக்கு நிறைய சொல்யூஷன் தருது. பேபிஸ்க்கு அதே மாதிரி பெரியவங்களுக்கு நிறைய வந்து இன்ஸ்டன்டாவே வந்து இது வந்து ஆன்சர் தருது. கட்டாயமா இது இல்லாதவங்க நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. சோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணி பாக்குற நேரம் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையா வந்து விஷுவல சஜஸ்ட் பண்றதுக்கு இயலும். ஸோ இந்த சேலஞ்சையும் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து எடுக்கிறதுக்கு இயலும். ஸோ உங்களுக்கு தெரியும் விஷுவல் தான் இந்த வீக்குக்கு சேலஞ்சா வந்து தரப்பட்டிருக்கிற ப்ராடக்ட். அதே மாதிரி 12 விஷுவல் நீங்க வந்து சேல் பண்ணணும் 6 டேஸ்களுக்கு. அப்படி சேல் பண்ணதுனால உங்களுக்கு 108 பாயிண்ட்ஸும் அதோட உங்களுக்கு லாபம் வந்து 3000 வந்து கிடைக்குது. இந்த விஷுவல் சேலஞ்சு நீங்க எடுத்து ஒர்க் பண்ணி அப்படின்னு சொன்னா. சோ இந்த விஷுவல் வந்து சேல் பண்றது நீங்க பாருங்க. உங்களுக்கு இதுல வந்து போட்டிக்கிறாங்க வந்து 1 வீக் டார்கெட், அதாவது ஒரு வீக்குக்கு 6 டேஸ்க்கு டார்கெட் 12 விஷுவல். ஸோ நான் சொன்னது போல ஒரு விஷுவலுக்கு 9 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம 12 சேல் பண்ணா வந்து 108 பாயிண்ட்ஸ் வருது. அதோட ஒரு விஷுவலுக்கு 250 லாபம், அதாவது 250 ரூபாய் லாபம் இருக்குது. அதுவும் நீங்க 12 நாங்க சேல் பண்றதுனால வந்து 3000 லாபம் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நாங்க எப்படி 250 பாயிண்ட்ஸை வந்து நாங்க வந்து செப்பரேட் பண்ணி பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் நாங்க பிரிச்சு பிரிச்சு சேல் பண்றோமோ அதே மாதிரி இந்த 12 டிஷ்யூல உங்களுக்கு 6 நாளைக்கு சேல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விஷுவலை பத்தி சஜஸ்ட் பண்ணிடும். நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. அப்படி இல்லாம நீங்க வந்து யூடியூப்ல கூட இதுல இன்கிரீடியன்ஸ் வச்சு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட் தருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ், இதுல ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா அப்பான்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ எங்களோட அம்மாட சைடால உள்ள ரிலேட்டிவ்ஸ், அப்பாட சைடால உள்ள ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுக்க வந்து ட்ரை பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து நேபர்ஸ் வீட்டுக்கிட்ட ரீடியன்ஸ்னா அவங்களோட ஹஸ்பண்ட் சைடால, சோ ஹஸ்பண்ட் வந்து எபிக்ஸோட ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா அவங்களோட ஒய்ஃப் சைடால இந்த மாதிரி எங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். சோ நாங்க வந்து ஓர்டர்ஸ் இல்ல அப்படின்னு இப்ப நாங்க ஸ்டேட்டஸ் வந்து நாங்க போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நார்மலா யாரும் வந்து இதை பத்தி கேட்க மாட்டாங்க. பிகாஸ் நாங்க சேல் பண்றது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட் கொண்ட சப்ளிமெண்ட்ஸ் தான். இதே நாங்க வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸோ அப்படி இல்லாட்டி வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டோம் அப்படின்னா இது என்னது, இதுல ப்ரைஸ் என்னது, அதுல டீட்டெயில்ஸ் கேட்க முன் வருவாங்க. ஸோ நாங்க தான் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமா ஒரு பேபி இருந்தா அப்படி இல்லைன்னா ஒரு வயசான ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லி இதுல முக்கியத்துவத்தை நாங்க சொல்லி நிறைய ஃபீட்பேக்ஸ் காட்டி வாய்ஸ் கட் காட்டி அவங்களுக்கு நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கட்டாயம் உங்களுக்கு 12 விஷயம் இல்ல இதையும் விட கூடுதலான
ஆயில் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடணும். ஸோ இதோட இதுல இன்னொரு வந்து மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ரிஷ் ஆயில், இண்டியன் மில்க், நான் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு காட்டினேன். இதுல எல்லாம் நீங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர்ஸ் நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டினியூவா அவங்க ரிப்பீட் உங்கள்கிட்டால இந்த ஆர்டர்ஸை வந்து உங்களுக்கே வந்து அவங்க தருவாங்க, உங்கள்கிட்ட இருந்து அவங்க பை பண்ணுவாங்க. பிகாஸ் இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸியாவே இந்த வீக் சேலஞ்சை வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து சேல் பண்ணக்கூடியதா ஒரு ப்ராடக்ட் தந்திருக்கு. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 35+ இதுல வந்து எங்களுக்கு பலன் இருந்துச்சு. பட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 50க்கு மேல வந்து இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ உங்களுக்கு போட்டோஸ் வந்து எடிட் பண்ற டைம்ல பார்க்கலாம், சின்ன பேபிஸ்க்கு நீங்க நிறைய வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சை உங்களுக்கு ஈஸியாவே வந்து இந்த வீக் வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் வீக்லி இதை வந்து இந்த விஷுவல் டார்கெட்டை வச்சு நாங்க என்ன வேண்டும். ஸோ இந்த சேலஞ்சை வச்சு எங்களுக்கு இன்கமும் இந்த வீக் வந்து என்ன மாதிரி எடுக்கலும் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்ற, அதாவது மெம்பர்ஸ் ஆட் பண்ற ஷாப்ஸ் வந்து 4 இருக்கு. அதாவது 3A, 4A, 5B, 6B. இந்த 4 சைடாலையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு கீழே ஒரு டீம் வந்து இருப்பாங்க. இந்த டீம்ல வந்து ஒர்க் பண்ற மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே டீம் வந்து பில்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விஷுவல் டார்கெட் வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து கொடுக்கறதுக்கு இயலும். இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க. இப்போ நிறைய வீடியோஸ் நேரத்தை எடிட் பண்ணி வந்துச்சு, பிக்சர்ஸ் எடிட் பண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு விஷுவல் டார்கெட் கொடுக்கலாம். அதாவது உங்களோட 3A சைடால 5 மெம்பர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி, அதுமே 4A, 5B, 6B, இந்த 4 சைடாலையும் நீங்க 5 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷுவல் டார்கெட் கொடுத்தீங்கன்னா என்னடா இது பெரிய எல்லாருக்கும் எடுக்கக்கூடிய ஒரு பிரைஸ் தான். ஸோ ரிலேட்டபிளான ஒரு பிரைஸ் தான். அதே மாதிரி குயிக்கா வந்து சேல் பண்ணிடும். எல்லா ஆயில் இருந்து சென்னா வந்து நிறைய எல்லாருக்கும் ஒரு தலையில யூஸ் பண்ணுவாங்க, ஒரு மசாஜ் பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு போது யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, பாடிக்கு யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ பேபிட நாங்க மசாஜ் பண்றதுக்கு எல்லாம் இது எங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆயில்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து ஈஸியா எங்களுக்கு வந்து கொண்டு போறதுக்கு மேலும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ இந்த டார்கெட்டை வந்து நாங்க மேக்சிமம் வந்து நாங்க எங்க டீம்ல வந்து நாங்க யூஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ நாங்களும் இந்த டார்கெட்டை பண்ற மாதிரி எங்களோட டீம் மெம்பர்ஸும் வந்து பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்க பண்ற டைம்ல, அதாவது நீங்க ஒவ்வொரு சைடால 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த டார்கெட்டை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சைடாலே வந்து, சாரி, ஒரு சைடால நீங்க பாருங்க, எங்களுக்கு 12 ஒரு ஷோல் வந்து நாங்க செல் பண்ணதுனால எங்களுக்கு வந்து 108 பாயிண்ட்ஸ் வருது. அதே நாங்க 5 பேர் செலக்ட் பண்ணி இந்த ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு சைடாலுமே 540 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதே மாதிரி ஒவ்வொரு வீக்கும் நாங்க ஒவ்வொரு டார்கெட் தரப்புக்குள்ள வந்து, ஸோ அதால நீங்க மேக்சிமம் வந்து ஒரு பெனிஃபிட் அடைய பார்க்கணும், நீங்களும் உங்களோட டீம் மெம்பர்ஸும் சரி. ஸோ இதெல்லாம் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சைடாலையும் நீங்க மெம்பர்ஸ் 5 பேரை செலக்ட் பண்ணி அந்த டார்கெட் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ கொடுத்து அதுல பெனிஃபிட்டை வந்து நீங்க வந்து சொல்லி கான்ஃபரன்ஸ் கால், இப்ப நிறைய லீடர்ஸ் மாதிரி பண்றாங்க கான்ஃபரன்ஸ் கால் செஷன். இப்போ இந்த வீக் ஃபுல்லாவே வந்து இந்த விஷுவல் பத்தின ஜூம் செஷன் தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட டார்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்க மட்டும் இல்லாம உங்களோட டீமுக்கும் இதை நடைமுறைப்படுத்தி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்கம்க்கு ஒர்க் பண்ணிலும் இந்த விஷுவல் ப்ரொஜெக்டால. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஓகே, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இன்கம்க்கு, அதாவது மந்த்லி வந்து 40,000 இன்கம்க்கு நாங்க ஒர்க் பண்ற சிம்பிளான எங்களோட பிளான் போட்டிக்கு இதுல. ஸோ எங்களோட வந்து 3 ஷாப்பும் நாங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது யூ ஷாப், 1A, 2B. ஸோ இது 3ம் நாங்க ஆக்டிவேட் பண்ணணும்னு கேட்டா பண்ணினா எங்களுக்கு இன்கம் வந்து கூடுதலா எடுக்கணும். ஸோ யூ ஷாப் மட்டும் நாங்க ஆக்டிவேட் பண்ணியிருந்தா அதால மட்டும் எங்களுக்கு இன்கம் எடுக்கலும். மெயினான இந்த 3 ஷாப்புமே ஆக்டிவேட் பண்ணியிருந்தா கூடுதலான இன்கம் குயிக்கா வந்து எங்களுக்கு எடுக்கணும். ஸோ வந்து எங்க 4 சைடுலயுமே வந்து 125 பாயிண்ட்ஸ் மேனி 4 வீக் எடுக்க சொன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து வருது. ஸோ அப்படி வாரதுனால வந்து எங்களுக்கு 40,000 இன்கம் வந்து எடுக்குது. ஓகே, அப்ப இந்த 40,000 இன்கம் எடுக்கிறேன்னு சொன்னா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் யூ ஷாப்ல வந்து இப்ப எங்களுக்கு 500 யூ ஷாப் வந்து ஏபி இந்த 2 சைடும் வந்து இன்க்ளூட் ஆகி எங்களுக்கு 2,000 பாயிண்ட்ஸ் வருது, 20,000 இன்கமும். 3A, 4A
அதாவது அது 1A ஷாப்ல வந்து எட் ஆகி எங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸும் அதுக்கு 10,000 இன்கமும், அதே மாதிரி 2B ஷாப் வந்து 5B 6B அதுல போட்ட பாயிண்ட்ஸ் வந்து எட் ஆகி அதுல எங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸும் 10,000 இன்கமும் வந்து மந்த்லி 40,000 இன்கம் எடுக்கிற சிம்பிள் பிளான் தான். இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிள் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து 125 பாயிண்ட்ஸ் எடுக்கணுமே. 4 வீக்குமே நாங்க ஒரு வீக்குக்கு 105 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ வந்து நாங்க அது 4ஆ பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு சைடால 1 டேக்கு வந்து 21 பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணா போதும். வீக்லி சாரி மந்த்லி 40,000 இன்கம் எடுக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்க ஏ பிளானுக்கு ஒர்க் பண்றது. ஸோ இந்த விஷுவல வச்சு நாங்க வீக்லி 40,000 இன்கம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து மந்த்லி 40,000 எடுக்கிறதுக்கான பிளான். ஸோ இது உங்களுக்கு நான் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். நாங்க மந்த்லி எப்படி சாரி வீக்லி வந்து 40,000 எடுக்கிறேன் சொல்லி பார்ப்போம். இந்த விஷுவல் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ஒர்க் பண்ணி ஓகே. இந்த விஷுவல் சேலஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் வந்து நான் போட்டு காட்டினேன். எங்களோட 4 சைடாலையுமே வந்து 5 மெம்பர்ஸ்க்கு வந்து நாங்க இதை டார்கெட் பண்ணி கொடுத்தோம் சொன்னா எங்களுக்கு 540 பாயிண்ட்ஸ் வருது. 3Aல 5 பேரை செலக்ட் பண்றோம், 4Aல 5 பேரை செலக்ட் பண்றோம், 5B 6Bயால நாங்க 5 பேரை செலக்ட் பண்ணி இந்த டார்கெட்டை நாங்க கொடுத்தோம் சொன்னா நான் 540 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வருது ஒரு சைடா. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்ப 3A 4A அதாவது யூ ஷாப்பால உங்களுக்கு அந்த 540 பிளஸ் எங்களுக்கு வந்து அங்கிட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் எட் ஆகுது. ஸோ அதுக்கு எங்களுக்கு 20,000 இன்கம் வருது. அதே மாதிரி 1A ஷாப்ல வந்து 3A 4A ஷாப்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எட் ஆகி அதுல மெம்பர்ஸ் பாயிண்ட்ஸ் எட் ஆகி எங்களுக்கு வந்து அதுல 1000 பாயிண்ட்ஸுக்கு 10,000 இன்கமும், அதே மாதிரி 2Bலையும் வந்து எங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ்க்கு 10,000 இன்கமும் எட் ஆகும். ஸோ நாங்க இந்த விஷுவல் ப்ராஜெக்டை நாங்க சரியா ஒர்க் பண்ண வேண்டிய சொன்னா நான் இதுக்கு முதல் காட்டின சார்ட் வந்து மந்த்லி இன்கம் 40,000. பட் இந்த விஷுவல் சேலஞ்சை நாங்க சரியா எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வீக்லி வந்து 40,000 இன்கம் வந்து எடுக்கலும் இதுக்கு ஒர்க் பண்றதுனால. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது போல ரிஷி ஆயில் சொல்றது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆயில். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க எடுக்கிறவங்க வந்து திரும்ப உங்களுக்கு கண்டினியூவா அதை எடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அதுல வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க வந்து அந்த முடி வளர்றதுக்கு மட்டும் ஆயில் சொன்னா நார்மலா எல்லாருக்கும் தெரியும் முடி வளர்றதுக்கு யூஸ் பண்றது. பட் இது அந்த மாதிரி இல்ல. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல எங்களுக்கு நிறைய மல்டி பர்பஸ் பெனிஃபிட்ஸ் தருது. ஸோ எங்களுக்கு வந்து உடம்புல உள்ள ரேஷ்க்கு, ஸ்கின்ல ஏதாவது மார்க்ஸ்க்கு, பிம்பிள்ஸ்க்கு, கருவளையத்துக்கு, லிப் ட்ரைக்கு, அதே மாதிரி வந்து நெப்பி ரேஷஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நாங்க சரியா எடுத்து ஒர்க் பண்ண வேண்டியதுன்னா வீக்லி 40,000 எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளானை வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதை நீங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு 40,000 இன்கம் வந்து வீக்லி வந்து எடுக்கிறதுக்கு இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேஜ். நான் வந்து உங்களுக்கு மந்த்லி 40,000 இன்கம்க்கு வந்து நான் 1 டேக்கு உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன். ஸோ உங்களுக்கு இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க 108 பாயிண்ட்ஸ் 5 மெம்பர்ஸ்க்கு நாங்க ஒர்க் பண்ணிட்டு கொடுக்கறதுனால 540 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வேணும் வீக்குக்கு. அப்ப அது நாங்க ஒரு வீக்குக்கு 6 டேஸ் ஒர்க் பண்ண போறோம். ஸோ 540 பாயிண்ட்ஸ் வந்து நாங்க 6ஆல பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 90 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு 1 டேக்கு வேணும். இந்த வீக்லி 40,000 இன்கம்க்கு போவேன். வீக்லி அதாவது 6 டேஸ்க்கு 40,000 இன்கம்க்கு போறதுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எங்களுக்கு 90 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ நாங்க இன்னும் அதை ஈஸி ஆக்குறது வந்து நாங்க 5 பேரும் செலக்ட் பண்றோம். ஸோ அந்த 5 பேர்கிட்டாலேயும் வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 18 பாயிண்ட்ஸ் தான் வேணும் இந்த வீக்லி இன்கம் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்ப மண்டே டியூஸ்டே இன்னைக்கோட 2வது நாள் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா 40,000 என்ற மந்த்லி இன்கம் விட வீக்லி இன்கம்க்கு உங்களுக்கு வந்து ஈஸியா போறது தெரியும். ஸோ வந்து 5 பேரை நாங்க செலக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுனால 108 பாயிண்ட்ஸ் மீனி 540 பாயிண்ட்ஸ். ஸோ நாங்க 6 நாளைக்கு ஒர்க் பண்ண போறோம். ஸோ 540 நாங்க 6 டேஸால பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1 டேக்கு தேவையான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சைடால 90 பாயிண்ட்ஸ்,
ஸோ 90 பாயிண்ட்ஸை வந்து நாங்க அஞ்சால பிரிச்சோம். அதாவது 5 பேர் வச்சு நாங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண போறோம். ஸோ அஞ்சால நாங்க பிரிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டால ஒரு பர்சன்டால வர வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து 18 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து வீக்லி இன்கம் 40,000 வந்து எடுக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நாங்க ஈஸியான பிளானை வந்து போட்டு ஒர்க் பண்ண சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நாங்க வந்து இப்ப ஒரு நியூ ஜாயினர் வந்து ஜாயின் பண்ணி அவங்க இப்படி வந்து பேசிக் ஸ்டெப்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பார்த்தோம். அதே மாதிரி வீக்லி இன்கம் மந்த்லில நாங்க எவ்ரி வீக் வந்து மந்த்லி இன்கம் அதை பத்தி நாங்க வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நாங்க வந்து விஷுவல் சேலஞ்ச் வச்சு வீக்லி இன்கம் 40,000 எப்படி எடுக்கிறேன்னு சொல்றது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3 key strategies சொல்லி போட்டுருக்கேன். அதாவது டிரெக்ட் சேலிங் பிசினஸ்ல வந்து இந்த ப்ராடக்ட் எவல்யூஷன், கம்பெட்டன்ஸ் எவல்யூஷன், பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட பிசினஸ் இன்னும் முன்னுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேர்ல்ட் முழுக்கையும் சரி, அப்படி இல்லாட்டி வந்து ஸ்ரீலங்காலையும் சரி, இந்த டிரெக்ட் செல்லிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அது எவ்வளவு குவிக்கா வந்து ஸ்டார்ட் பண்றாங்களோ ஃபாஸ்டா, அதை விட ஃபாஸ்டா வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ அப்ப இதுல வந்து பல ஜாயினர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க, அதே மாதிரி சேல் ஆகுறாங்க. ஸோ இந்த டிரெக்ட் சேலிங் பிசினஸ்ல மட்டும் இல்ல, நார்மலா வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நடக்கிற ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த ரீசன், அதாவது இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி, அது வந்து கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து 100க்கு 95% வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து நாங்க எப்படி 3 key strategies வச்சு எங்களோட பிசினஸ் இன்னும் முன்னுக்கு நாங்க கொண்டு போறதுன்னு சொல்லி நாங்க வந்து பார்ப்போம். ஸோ ஒன்னாவது நீங்க பாருங்க, ப்ரொடக்ட் எவல்யூஷன். ஸோ ப்ரொடக்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டா அதுல மெயின் பேக்போன் வந்து அந்த கம்பெனில இருக்கிற வந்து ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க எவல்யூட் பண்ணணும், அதாவது மதிப்பிடணும். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க எப்படி வந்து மக்கள் இடையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதுல உள்ள வந்து இந்த ப்ராடக்ட் உள்ள மதிப்பீடு என்ன மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் இடையில போனா வந்து என்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து ரிசல்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டை பத்தி நாங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ இல்லாட்டி இது வந்து யூனிக்கான ப்ராடக்டா, ஸோ வந்து எல்லாரும் சேல் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லாம இதை வந்து இதுல என்ன யூனிக்கான தன்மை இருக்கு. ஸோ இதுல வந்து இன்கிரீடியன்ஸ் என்ன மாதிரி, இதுல வந்து எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, நாங்க யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது போல நாங்க ரிஷோயில எடுத்து ஒர்க் பண்ணோம்னா அதை பத்தி நாங்க நிறைய வந்து தேடுவோம். ஸோ அதைத்தான் நான் இவங்களும் இதுல வந்து சொல்ல வராங்க. ப்ரொடக்ட் ரெவல்யூஷன்ல வந்து அந்த ப்ரொடக்ட்டை நாங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு குவிக்கா வந்து எங்களுக்கு அதை நம்பிக்கையா மக்களுக்கு போயிட்டு சேர்க்கறதுக்கு இயலும். ஸோ நாங்க இன்னொருத்தர் சொல்றதை நாங்க அப்படியே சொல்லாம அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த வாய்ஸ் கட்டை நாங்க வந்து நிறைய தடவை கேட்டு, ஸோ நாங்களே வந்து அதை பத்தி நம்பிக்கையா பேசக்கூடியதா இருக்கணும். ஸோ அதை பத்தி ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நாங்க நம்பிக்கையா தரக்கூடியதா இருக்கணும். அதனால தான் எங்களோட ப்ராடக்டை நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எவல்யூஷன் இந்த டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்டை பத்தி அவங்க மதிப்பீடு பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை நீங்க மதிப்பீடு பண்ணாதான் உங்களுக்கும் அது ஒரு நம்பிக்கையா மக்களுக்கு நீங்க எடுத்துட்டு போறதுக்கு இயலும். ஸோ ரெண்டாவது நீங்க பாருங்க, ஐடென்டிஃபை த யூனிக்னஸ். நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த ப்ராடக்டை வந்து நாங்க மக்கள் இடையில எடுத்துட்டு போனா என்ன மாதிரி எங்களுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ் இருக்கு, அதாவது வந்து அவங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எவ்வளவு வந்து அந்த பிரதிச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து பார்ப்போம். என்ன சொன்னா இதே ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்லயும் இருக்கு. ஸோ இதே ப்ரைஸோட
இதே சேம் ப்ரைஸோட இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இருந்தா ஏன் இந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க எங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து மார்க்கெட்ல எடுக்கலுமே நாங்க இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி அது 4 to 5 working days வந்து இவ்வளவு வெயிட் பண்றதுக்கு நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கோம் இல்லாட்டி ஒரு grocery ஷாப்க்கு போயிருக்கோம். எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை எடுக்கக்கூடிய ஈஸியான மெத்தட் இருந்தா ஏன் நாங்க வந்து இவங்ககிட்ட எடுக்கணும், எங்களுக்கு ஒன் டேலயே போயிட்டு அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணியலுமே நினைப்பாங்க. பட் எங்களோட ப்ராடக்ட்ல இருக்கிற யூனிக்னஸ் நாங்க அவங்களுக்கு தெரியணும், எங்களோட ப்ராடக்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன மாதிரி. ஸோ அது எவ்வளவு வந்து எங்களுக்கு ஆன்சர் தருது, நீங்க எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்தா இது நீங்க எடுக்கிறதுனால அது உங்களுக்கு எவ்வளவு உங்களோட உடம்புக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தருது. ஸோ இதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் என்ன மாதிரி எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு எங்களோட ப்ராடக்ட்ல இருக்கிற யூனிக்னஸை நீங்க தெரிஞ்சுக்கொண்டு நீங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரொமோட் பண்றதுனால மக்களுக்கும் வந்து நிறைய நம்பிக்கை வரும் எங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேல. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரீபர்ச்சேசிங். ரீபர்ச்சேசிங் சொல்றது வந்து டிரெக்ட் செல்லிங் பிசினஸ்ல வந்து வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு ப்ராடக்ட்டை நாங்க சேல் பண்றோம் பண்ணிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து திரும்ப திரும்ப கஸ்டமர் எங்கள்கிட்ட எடுக்கிறீ அப்படின்னு சொன்னா அது பெரிய சக்சஸ் தான். ஸோ ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகுறது வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க இன்னமும் ரீபர்ச்சேசிங் கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட இருந்து எடுக்க போகிறது தான் இந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இந்த கம்பெனி வந்து லாங் லாஸ்டிங் ஆயிக்கிறதுக்கு வந்து இந்த ரீபர்ச்சேசிங் என்ற டாபிக் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்க ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்றோம், நாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கிறோம் இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட் எப்படி. ஒவ்வொரு ஃப்ரைடேயும் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வருது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரீபர்ச்சேசிங்கான ஒரு பாயிண்ட் தான் அது. அந்த ப்ராடக்ட் அவங்க எடுக்கிறாங்க, ஸோ சேல் பண்றாங்க, திரும்ப வந்து அவங்க எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து ரீபர்ச்சேசிங் பண்ண நாங்க வைக்கணும். அதுல வந்து அவங்க திரும்ப திரும்ப எடுக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நாங்க ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பிசினஸ்க்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த 3 டாபிக்கும் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து செகண்டா வந்து தரப்போறது வந்து கம்பெட்டன்ஸ் எவல்யூஷன். ஸோ இதுவும் வந்து 3ஆ பிரியுது. ஒரு பர்சனல் எஃபெக்டிவ்னஸ், இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ், அது ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நாங்க பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் நாங்க பார்ப்போம். ஸோ இது பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் நாங்க எப்படி பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து எங்களோட திறமைய வந்து நாங்க எவல்யூட் பண்ணுவோம். அதாவது இந்த பிசினஸ்க்கு எங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனலா உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வந்து எவல்யூட் பண்ணி அதை வந்து நாங்க எஃபெக்டிவா இருக்குதான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த பிசினஸ்க்கு என்னென்ன திறமை வேணும் என்று இப்போ நாங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன் தானே. அதே மாதிரி இந்த பிசினஸ் வந்து நீங்க ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு டிரெக்ட் செல்லிங் பிசினஸ் சொல்றது வந்து வேர்ல்ட் வைட்ல வந்து நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஸ்டாஃப் வந்து நாங்க நினைக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட சேலரியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஒரு 60 to 80,000 வரைக்கும் இருக்குமா. பட் நீங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீக்குக்கே வந்து நல்ல சேலரியோட எடுக்கிறாங்க. ஸோ பல கோடி நிறைய கோடிக்கணக்கான சம்பாதிக்கிறவங்களும் வேர்ல்ட் முழுக்க இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாம் எப்படின்னு சொன்னா இந்த ப்ரொஃபஷனலா இந்த பிசினஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஸோ நாங்க வந்து ப்ரொஃபஷனலா வந்து இந்த பிசினஸ் எடுத்துட்டு போவதுக்கு தான் உங்களுக்கு இந்த பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு முக்கியமா வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஸ்ரீலங்கால வந்து லீகலான முறையில இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நாங்க ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போனா வந்து எங்களுக்கு இன்னும் வந்து இந்த பிசினஸை வந்து டெவலப் பண்ணி இதை இன்னமும் எங்களுக்கு முன்னுக்கு எடுத்துட்டு போக இயலும். ஸோ செகண்ட் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ்ல என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்க கூட வந்து பழகுறீங்க என்று சொல்றது தான் இந்த இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு எங்களுக்கு வந்து ஒரு பாயிண்டா வந்து சொல்றாங்க. ஸோ ஏன்னு சொன்னா இந்த பிசினஸ் வந்து ஆல் அபவுட் பீப்புள். நாங்க இதை வந்து பிசினஸ் பண்ண போறதும் வந்து பீப்புளோட தான், இதை வந்து நாங்க சேல் பண்ண போறதும் பீப்புள்ஸோட தான். ஸோ நாங்க வந்து எப்படி மத்தவங்க கிட்ட பேசுறது, மத்தவங்க கிட்ட எப்படி இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்க கொண்டு போறது, இந்த பிசினஸ் எப்படி நாங்க வந்து அவங்களுக்கு முன்னுக்கு இந்த சேல்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பாயிண்ட் நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு வந்து இந்த இன்டர் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல் ஆகும்.
சோ இந்த இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்கள்ட்ட இல்லாட்டி, இந்த ஸ்கில் இல்லாட்டி நீங்க வளர்த்துக்கோங்க. அதாவது மத்தவங்க கிட்ட நாங்க எப்படி எங்களோட ப்ராடக்ட கொண்டு போகணும், சோ வந்து மத்தவங்களோட நாங்க எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு சேல் பண்றதுக்கு நாங்க எந்த விதமா வந்து அவங்களோட பேசி நாங்க இதை வந்து சேல் பண்ண வைக்கணும். ஸோ எங்களோட ப்ராடக்ட நிறைய உண்மைத்தன்மை அதெல்லாம் நாங்க படிச்சு இந்த ஸ்கில்ல நாங்க வளர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ப்ராடக்ட வந்து சேல் பண்றதுக்கு இயலும். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ். ஸோ ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்ல எந்த பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து நாங்க தனியா செய்யக்கூடிய பிசினஸ் இல்லை, ஒரு டீமா தான் நாங்க இந்த பிசினஸ் வந்து பண்ண போறோம். ஸோ ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்லயும் இதுல வந்து உங்களோட நீங்க தனிப்பட்ட திறமையை வந்து எவல்யூட் பண்ணணும். அதாவது இப்போ உங்களோட எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அப்ளைனர் கூட நீங்க வந்து எந்த மாதிரி வந்து பழகுறீங்க, உங்களோட டவுன்லைனர் கூட நீங்க வந்து எந்த மாதிரி கம்ஃபர்டபுளா வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நீங்க அப்ளைனர் இல்லாமையும் வந்து இந்த பிசினஸ் எங்களுக்கு வந்து பிசினஸ்ல க்ரோ ஆக முடியாது, எங்களுக்கு டவுன்லைனர் இல்லாமையும் நாங்க இந்த பிசினஸ்ல க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்ல ஸோ எங்களையோட இந்த தொடர்பான இந்த பிசினஸ்க்குள்ள தொடர்பான பீப்புளை வந்து நாங்க என்ன மாதிரி வந்து கன்சல்ட் பண்றோம், எந்த மாதிரி அவங்கள வந்து நாங்க அவங்களோட வந்து நாங்க பழகுறோம் அப்படின்னு சொல்றது, கம்ஃபர்டபுளா நாங்க பழகுறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவ்னஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தராங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ற ஒருத்தரா இருந்தா இந்த பாயிண்ட் எல்லாமே சிலவங்க ஆல்ரெடி அவங்க இந்த ஸ்கில்ஸை வந்து எவல்யூட் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட இல்லாட்டி அந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கம்பெட்டன்ஸ் எவல்யூஷன். ஸோ இது நீங்க என்னன்னு பார்த்தா ஒரு 4 விதமான பர்சன்ஸ் வந்து இந்த கம்பெட்டன்ஸ் எவல்யூஷன் இருக்கிறாங்க. அதாவது இப்ப நீங்க பாருங்க, ஆக்ஷன் மேன், ப்ரோசஸ் மேன், பீப்பிள் மேன், ஐடியா மேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 4மே இருந்தா வந்து எங்களுக்கு குவிக்கா வந்து எங்களோட டீமை வந்து டெவலப் பண்ணி இல்லை. பட் இந்த 4மே ஒருத்தருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா ரேர் தான். ஸோ இந்த 4 குவாலிட்டிஸுமே எப்பயுமே வந்து ஒருத்தருக்கே இருக்காது. பட் இந்த 4ல் ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட ஈக்கலும். ஸோ 2 மிஸ் ஆவேலும், ஸோ 3 ஈக்கலும், 1 மிஸ் ஆவேலும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த 4 பத்தின எக்ஸ்பிளனேஷன் நாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஆக்ஷன் மேன் நெக்ஸ்ட் பேஜ். ஆக்ஷன் மேன் அவங்களோட குவாலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பீடா இருப்பாங்க, ஃபாஸ்ட் மூவரா இருப்பாரு. ஸோ அவங்க வந்து அவங்களோட பேச்சு திறமையும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுலையும் சரி, எல்லாமே வந்து ஸ்பீடாவும் ஃபாஸ்ட் மூவரா இருப்பாங்க. ஸோ ப்ரோசஸ் மேன்ட குவாலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நிறைய வந்து டேட்டா கலெக்டிங் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டமோனியல் வந்து ஸ்ட்ராங்கா கொடுப்பாங்க. அதோட வந்து நிறைய வந்து டீட்டெயில்ஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு, ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இவங்க வந்து ஒரு பெஸ்டான ஒரு மேனா இருப்பாங்க. ஸோ பீப்புள் மேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல ரிலேஷன்ஷிப், ஹம்பிள்னஸ், ஹெல்ப் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி நிறைய கம்ஃபர்டபுளா மத்தவங்களோட பழகுறது தான் பீப்புள்ஸ் மேனோட குவாலிட்டிஸ். ஸோ ஐடியா மேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து நியூ சொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கிரியேட்டிவ் திங்கிங் வந்து புதுசு புதுசா யோசிப்பாங்க. ஸோ நியூ பேட்டர்ன்ஸ், நியூ ஐடியாஸ், இந்த மாதிரி இந்த விஷயத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஐடியா மேன். ஸோ இது 4மே வந்து ஒருத்தருக்கு இருக்காது. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல ரேரா தான் நாங்க கண்டிப்பா பிடிக்கணும் இந்த 4 பாயிண்ட்டும் மீக்கிறவங்க. பட் எங்களுக்கு இந்த 4 பாயிண்ட்டும் எங்களுக்கு இப்ப இல்லாட்டியும் எங்களுக்கு இந்த 4 பாயிண்ட் வந்து வளர்த்து கொள்ள இயலும். சோ இது எல்லாமே ஈஸி தான். சோ எங்களுக்கு இயலாதது அப்படின்னு சொல்லி இல்லை. சோ அதுக்கு தான் வந்து நாங்க இந்த டீமா இதை வந்து நாங்க ஒர்க் பண்ண புக்குல வந்து எங்களோட டீம்ல சம்டைம் எங்கட ஒரு சைட்ல இருக்கிற மெம்பருக்கு வந்து இந்த ஐடியா மேன் குவாலிட்டிஸ் வந்து இருக்கும். இன்னொரு சைட்ல இருக்கிறதுக்கு இந்த பீப்புள் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும். நிறைய வந்து அவங்க வந்து அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க பீப்புள் மேனுக்கு. அது வந்து அந்த பாயிண்ட் வந்து எடுத்தாங்க. நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய வந்து அவங்க பீப்புள்ஸோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தா தான் எங்களுக்கு வந்து எங்களோட டீமை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போவே இல்லை. ஸோ ஆஸ் அ லீடரா வந்து இந்த குவாலிட்டிஸ் இருக்குதான்னு சொல்லி பாருங்க, உங்களோட டீம்ல உங்கள்ட்ட இருக்குதான்னு சொல்லி பாருங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதை வந்து எவல்யூட் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி எங்களோட டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் கிட்டால எங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்கள எங்களுக்கு கண்டுபிடிச்சு எங்களுக்கு பெஸ்டா டீமா வந்து ஒர்க் பண்ணிடுவோம். ஏன்னா நாங்க எங்களோட டீம்ல எவ்வளவோ பேர் இருந்தாலும் நிறைய பேருக்கு நாங்க நிறைய விஷயம் வந்து எந்த நாளும் இவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சம்டைம் அவங்களுக்கு அது பெருசா விளங்காது.
பட் அதுலயே வந்து இன்னும் கொஞ்சம் பிரிப்பாங்க. நாங்க சின்னதா ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாலும் அதை பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது அவங்களோட டீமுக்கு நிறைய கேம்ஸ் கொடுத்து சேலஞ்சஸ் கொடுத்து எப்படியாவது அதை வந்து இந்த வீக்குக்கு நாங்க இதை வந்து செய்யவே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நெகட்டிவ் மைண்ட் உள்ளவங்க இல்லாம எப்பவுமே பிளசண்டா பாசிட்டிவா யோசிக்கிறவங்கள நாங்க வந்து அவங்களோட நாங்க சேர்ந்து இந்த பிசினஸ் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து குயிக்காவே வந்து இதுல க்ரோ ஆகுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த த்ரீ ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து லாஸ்ட் ஒன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது வந்து இந்த ஒர்க் ஷீட் போட்டு நாங்க ஒர்க் பண்றது, அதாவது இந்த டு டூ லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து அது போட்டு ஒர்க் பண்றது. இது வந்து இந்த ஒர்க் ஷீட் போட்டு ஒர்க் பண்றது வந்து எங்களோட வீக்கை வந்து பிளான் பண்றது. ஸோ நாங்க ஒரு வீக் வந்து ஸ்டார்ட் பண்ண போக்குலயே இந்த வீக்ல வந்து என்னென்ன நாங்க வந்து பிளான்ஸ் பண்றோம்னு நீங்க நோட் பண்ணோம். ஸோ அதோட வந்து நீங்க டெய்லி வந்து எத்தனை கால்ஸ் வந்து நாங்க இந்த பிசினஸ் சம்பந்தமா கொடுக்குறோம். அது எங்களோட டீம் டெவலப்மெண்ட்டா இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸ்க்கு இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல லீடர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தா நாங்க எவ்ரிடே எங்களுக்கு எங்களோட அப்ளைனர்ஸ் எங்களுக்கு சொல்றது வந்து நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுங்க. எங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கூட்டி போறதுக்கு வந்து உங்களுக்கு பேச்சு திறமையை வளர்க்கறதுக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணுமேனா எங்களோட பிசினஸ் நாங்க மட்டுமே ஓகே இந்த நிறைய இந்த இது வந்து நல்ல ப்ராடக்ட், ஸோ எங்களுக்கு நிறைய வந்து சர்டிபிகேட்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் அப்ரூவ் இருக்கு நாங்களே நினைச்சு இந்த ப்ராடக்ட்டை நாங்களே எடுத்துக்கொண்டு இருக்கோம்னு சொன்னா அது அது மக்கள் இடையில வந்து அது போகும். ஸோ ரீச் ஆகுது. ஸோ நாங்க அதை என்ன பண்ணணும், எங்க தெரிஞ்சவங்களுக்கு இதை பத்தி இன்னமும் நாங்க எங்களோட ப்ராடக்ட்டை வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ அதனால வந்து நீங்க இந்த புது லிஸ்ட்ல வந்து ஒரு மெயின் பாயிண்ட் தான் இந்த பிசினஸ் சம்பந்தமா நாங்க எத்தனை பேருக்கு நாங்க வந்து கால்ஸ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் என்று சொல்றது இந்த நீங்க ஒர்க் ஷீட்ல போடுங்க. அது வந்து நீங்க ஒரு டெய்லி ரொட்டீனா வந்து எடுங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் மீட்டிங் ஒரு நாளைக்கு நாங்க ஒரு ரிச்சுவல் ப்ராஜெக்டை பத்தி நாங்க இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பேசுவோம். நமக்கு நியூ ஜாயின் வேண்டாம் அவங்களுக்கு நாங்க இதை எப்படி கொடுக்கணும் டார்கெட். ஸோ அதே மாதிரி லீடர்ஸா இருந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க இன்கம்க்கு ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பர் ஆஃப் மீட்டிங் இந்த டுடே நான் வந்து ஒரு 3 மீட்டிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க ஒர்க் ஷீட்ல அதையும் நீங்க ஒரு டெய்லி ரொட்டீனா மார்க் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரீபர்ச்சேசிங், அதாவது நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் எங்களோட டீம்ல வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்க. அவங்க வந்து எவ்ரி வீக்கும் வந்து எங்களோட இங்கினி மில்கையே சேல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்கணும். ஸோ அவங்களோட கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்ஸ் எப்படி, அவங்க எந்த ப்ராப்ளம் எடுத்தாங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு ரீபர்ச்சேசிங் உங்களோட சைடால ஆகுறதுக்கு என்ன காரணம், அவங்க எதை பத்தி நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து சேல் பண்ணீங்க, அதே மாதிரி அவங்க என்ன ப்ராப்ளம் எடுத்தாங்க. ஸோ உங்களோட டீமுக்கு வந்து ரீபர்ச்சேசிங் ஆகுதா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு 5 நியூட்ரிஷேக் போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க திரும்ப நீங்க அவங்களோட ஆர்டரை வந்து செக் பண்ணி பாருங்க அவங்க நியூட்ரிஷேக் எடுக்கிறாங்களா. ஸோ அந்த ரீபர்ச்சேசிங் இருந்தா தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னது போல எங்களோட கம்பெனி க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம், எங்களோட டீமும் வந்து க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரீபர்ச்சேசிங் என்ன சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்க உங்களோட ஒர்க் ஷீட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஜாயினிங், ரெக்ரூட்மெண்ட், அவங்களோட டீம்ல ஒரு வீக்கும் ஒவ்வொரு டேயும் வந்து எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ வந்து நம்பர் ஆஃப் ஜாயினிங் சொல்றது வந்து இதுவும் வந்து பெரிய சக்சஸ்க்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பாயிண்ட் தான் எங்களோட டீமுக்கு நாங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றது. ஸோ ரெக்ரூட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் இல்லாம இந்த பிசினஸ் நாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு இப்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மெயினான ஒரு பாயிண்ட் தான் ரெக்ரூட்மெண்ட் சொல்லுது. ஸோ எவ்ரிடே இத்தனை ரெக்ரூட்மெண்ட் வருது. ஸோ அதுல எவ்வளவு பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண பண்றாங்க, எவ்வளவு பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ண பண்றாங்க, எத்தனை பேர் ஷாப்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க கண்டினியூவா அதையும் வந்து உங்களோட ஒர்க் ஷீட்ல வந்து நீங்க போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷீட் அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன்ல வந்து இந்த ஒர்க் ஷீட் ஃபாலோ பண்றது நார்மலா நாங்க ஒர்க் ஷீட் இல்லாம டு டூ லிஸ்ட் வந்து நாங்க ஃபாலோ பண்றது வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மேலுள்ள எங்களோட அப்ளைனஸும் இன்னைக்கு இந்த ஒரு சக்சஸ் ஆன ஒரு பிளேஸ்ல எபிக்ஸோட இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்கள்ட்ட நாங்க போயிட்டு உங்களோட சக்சஸ்க்கு என்ன ரீசன் கேட்டா அவங்களும் இந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் போல் இந்த டு டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்றது ஒரு மெயினான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. சோ நீங்களும் வந்து இது கட்டாயமா நீங்க இது இன்னமும் பண்ணல, இது நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்க இந்தியில இருந்தே ஒரு லீடரா இந்த ஒர்க் ஷீட் போட்டு இதை வந்து ஃபாலோ அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்.
ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டிரெக்ட் சேலிங் பிசினஸ்ல இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து உங்களுக்கு உங்களோட பிசினஸை வந்து க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொன்னது போல இந்த பிசினஸ் வந்து தனியா பண்ணக்கூடிய பிசினஸ் இல்ல. ஸோ நாங்க சேர்ந்து பண்ணக்கூடிய பிசினஸ் தான். ஸோ வந்து நாங்க சேர்ந்து இதை நாங்க வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா எங்களுக்கு குயிக்காவே வந்து எங்களுக்கு சக்சஸ்க்கு போறதுக்கு முடியும். ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்களும் ஃபாலோ அப் பண்ணி டிரெக்ட் செல்லிங் பிசினஸ்ல பெரிய சக்சஸ் அடைய நானும் வந்து உங்களுக்கு விஷ் பண்றேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஜாயின் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கு.